இந்த இமேஜை பாருங்கள். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் 2 இமேஜ் பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த 2 இமேஜையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். அப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆக்டரோட நேம் வரும். அந்த ஆக்டர் நேம் என்னவா இருக்கும்? இந்த இமேஜை பாருங்கள். இந்த இமேஜை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த 2 இமேஜையும் ஒன் பை ஒன்னாக கனெக்ட் பண்ணி பாருங்கள். அப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகரோட நேம் வரும். அந்த நடிகர் யாராக இருக்கும்? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இவர் பார்க்குறதுக்கு ரோஹித் சர்மா மாதிரியே இருப்பார். நீங்கள் இப்போ இந்த இமேஜை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த இமேஜை ஒன் பை ஒன்னாக கனெக்ட் பண்ணி பாருங்கள். அப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகரோட நேம் வரும். அந்த நடிகர் நேம் என்னவா இருக்கும்? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த இமேஜை நல்லா பாருங்கள். ஒன் பை ஒன்னாக கனெக்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 2 இமேஜும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழ் ஆக்டரோட நேம் வரும். அந்த ஆக்டர் யாராக இருக்கும்? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த இமேஜை பாருங்கள். இந்த 2 இமேஜையும் ஒன் பை ஒன்னாக கனெக்ட் பண்ணி பாருங்கள். அப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்டரோட நேம் வரும். அந்த ஆக்டர் நேம் என்னவாக இருக்கும்? ஒரே நிமிஷம் இருங்க. ஸ்க்ரீனில் தள்ளாதீங்க. இந்த 3 இமேஜையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். அப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்டரோட நேம் வரும். இவர் பார்த்தீங்கன்னா மலையாள ஆக்டர். இவர் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே சூப்பர் ஸ்டாரோட நடிச்சிருக்காரு. ஸோ இதுக்கு மேலே நான் க்ளூ கொடுக்க விரும்பலை. ஸோ அவர் நேமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இமேஜ் பார்த்துட்ருக்கீங்கள, இந்த 2 இமேஜையும் ஒன் பை ஒன்னாக கனெக்ட் பண்ணி பாருங்கள். அப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகரோட நேம் வரும். அந்த நடிகர் யாராக இருக்கும்? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இவர் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விஜய் கோயும் நடிச்சிருக்காரு, அஜித் கூடவும் நடிச்சிருக்காரு. ஸோ வில்லனாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.